என்கிட்ட வந்து பேசுகிற ஃப்ரெஷர்ஸுமே சரி, க்ளவுடில் என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற பிகினர்ஸுமே சரி, கேட்குற ஒரே கொஷின் என்னென்னா, நான் சர்டிஃபிகேஷன்ஸ் முடித்தா என்னால் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகிட முடியுமா அப்படின்னு. வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சு கரண்ட்டாக க்ளவுட் மார்க்கெட்குள்ளே வரது ரொம்பவே டஃப்பு. பிகாஸ் இங்கே ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருக்காங்க. ஈவன் வி ஹேவ் த பர்சன் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் மோர் தேன் 10+ சர்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி கேட்டகரியிலும் பீப்புள் இருக்காங்க. ஸோ கம்பெனி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கிற பர்சனை மட்டும்தான் ஹையர் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. யாருமே ஃப்ரெஷர்ஸோ இன்னும் க்ளவுட் கன்சோலில் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எதுவுமே பண்ணாமல் ஒரு பிகினரை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி என்விரான்மெண்ட்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ஆர்கனைசேஷன்னாலும் யோசிப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை மட்டும்தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸ்டில் நீங்கள் வந்து க்ளவுட்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக க்ளவுட் டொமைன்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ நான் அதனால தான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் வீக்லி ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட் போஸ்ட் பண்ண போகிறேன். நான் கம்ப்ளீட் ஹேண்ட்ஸ் ஆனையுமே ஷேர் பண்ண போகிறேன். லைக் AWS கன்சோலில் போயிட்டு நான் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் ஃப்ரம் ஸ்க்ராச் ஷேர் பண்ண போகிறேன். ஃபார் பிகினர்ஸ் அண்ட் ஆல்சோ நீங்கள் இது ரெஸ்யூமேலே ஆட் பண்ணிங்கன்னா இட் ஆட் எக்ஸ்ட்ரா வேல்யூ டு யுவர் ரெஸ்யூமே. I'm sure these projects will give a strong foundation on your cloud career. So before getting into the video, hi, I am Yuva, working as a cloud engineer. இன்றைக்கி நம்ம வந்து என்ன ப்ராஜெக்ட் நான் வந்து உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் காட்ட போகிறேன் அப்படின்னா, ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் இன் S3. திஸ் இஸ் மை ரெப்போ வேர் ஐம் அப்டேட்டிங் ஆல் மை அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். அப்புறம் லீட் மீடி நான் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் பண்ணுறேனோ அது எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னோடய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். இது எல்லாத்துக்குமே நான் வீடியோ செப்பரேட்டாக போட போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை S3 வச்சு எப்படி ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் பார்க்க போகிறோம். I will just add this link on the description. You can just go through. நம்ம டேரெக்டாக வந்து ஹேண்ட்ஸ் ஆனுக்கு போயிடலாம். ஹேண்ட்ஸ் ஆனுக்கு முன்னாடி நான் வந்து சிம்பிளாக ஆர்கிடெக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஜஸ்ட் சிம்பிள் ஆர்கிடெக்சர். ஸோ இது வந்து ஒரு யூசர் ப்ரௌசர் URLக்கு போகுது. தென் க்ளவுட் ஃப்ரண்ட் டு S3 இதுதான் இன்றைக்கி நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து S3 வச்சு மட்டும் தனியாக ஹோஸ்ட் பண்ணி காட்டுறேன். தென் க்ளவுட் ஃப்ரண்ட் வரனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளோட கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் இப்போ க்ளவுட் ஃப்ரண்ட் வழியாக தான் போகுது. என்னோட பர்சனல் AWS கன்சோல். ஸோ நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிஷியலாக AWSலேருந்து ஒரு 6 months கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் யூஸ் தட் அண்ட் டூ ஆல் யோர் ஹேண்ட்ஸ் ஆன்ஸ். பட் நான் அந்த 6 months க்ராஸ் ஆகி இது இப்போ பெய்ட் செஷனில் தான் எனக்கு போயிட்டுருக்கு. குயிக்காக S3குள்ளே போயிடலாம். நான் ஆல்ரெடி பக்கெட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ ஹவு டு கிரியேட் அ பக்கெட். நீங்கள் பக்கெட் டைப் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். தென் ரைட் யுவர் பக்கெட் நேம். பக்கெட் நேம் நம்ம க்ரியேட் பண்ணுறப்ப என்றைக்கும் குளோபலி யூனிக் பக்கெட் நேமை மட்டும்தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் S3ல. சிம்பிளாக அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுட்டு யூ கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி க்ரியேட் த பக்கெட். நான் க்ரியேட் பண்ணி என்னோட கம்ப்ளீட் ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஹியர். பேசிக்கான அப்ளிகேஷன் தான். இஃப் யூ ஹேவ் எனி அதர் வெரி காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் இருந்தாலுமே யூ கேன் ஜஸ்ட் அப்லோட் தட் கோட் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஒர்க் அரவுண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது வந்து ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிட்டு லைக் S3 வந்து வி கேன் யூஸ் ஃபார் மல்டி பர்பஸ் திங் மாதிரி தான் S3. இது பேசிக்கலி யூ கேன் ஜஸ்ட் ஸ்டோர்ட் ரா டேட்டாஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாஸ், வீடியோஸ், இமேஜஸ், இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் நீங்கள் பேசிக்கலாக S3ல ஸ்டோர் பண்ணுறேன். இது ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் மாதிரி. ஸோ இப்போ இந்த பக்கெட்டை நம்ம பேசிக்காக வந்து ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால இஃப் யூ ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் யூ கேன் ஜஸ்ட் ஃபைண்ட் த பார்ட் கால் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங். ஸோ இதை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஜஸ்ட் கெட் த வெப்சைட் எண்ட் பாயிண்ட். இதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் கோ இன் டு த பெர்மிஷன்ஸில் நம்ம பார்த்தோன்னா இப்போ பிளாக் பப்ளிக் ஆக்சஸில் வந்து ஐ ஜஸ்ட் டர்ன்ட் ஆன். இது வந்து பை டிஃபால்ட் இது டர்ன் ஆனில் தான் இருக்கும். இப்போ நான் இதை டர்ன் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை நான் வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் டினைட் வந்துடும். ஏன்னா இந்த பக்கெட் வந்து ப்ரைவேட்டில் இருக்குது. URL கான்ட் ஆக்சஸ் தட் ப்ரைவேட் பக்கெட். ஸோ இதை நம்ம வந்து பப்ளிக் பக்கெட்டாக சேஞ்ச் பண்ணணும். பப்ளிக் ஆக்கிட்டோம். ஒன்ஸ் அதை பப்ளிக் ஆனதுக்கப்புறம் பக்கெட் பாலிசியுமே நம்ம வந்து லைக் அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கேட்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம பக்கெட் வந்து பப்ளிக் ஆக்கிட்டோம், இப்போ எதுக்கு பக்கெட் பாலிசியும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். சிம்பிளி இங்கே எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இன் சிம்பிள் வேர்ட்ஸ் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு லாக் இருக்குது. செக்யூரிட்டின்றது தான் வந்து பிளாக் பப்ளிக் ஆக்சஸ். அதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். வீட்டை அன்லாக் பண்ணணுன்னா we need key. அந்த key தான் இங்கே bucket policy. Bucket policy is something grant permission to access your objects inside the bucket. ஸோ இப்போ நம்ம இந்த வெப்சைட்டை ஒர்க் பண்ண ட்ரை பண்ணோம். எஸ், இட்ஸ் ஒர்க்கிங்.
ஸோ சிம்பிளி நீங்கள் வந்து S3 போயிட்டு அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்கை டர்ன் ஆன் பண்ணணும். தென் யூ ஷுட் கிவ் த ரெக்வயர்ட் பெர்மிஷன் டு ஆக்சஸ் தட் ஆப்ஜெக்ட் இன்சைட் த S3. பூம், யோர் வெப்சைட் இஸ் ஆல்ரெடி பீன் பப்ளிக். கேட்கலாம், இப்போ எல்லாமே பப்ளிக்காக இருக்குது, எனக்கு இங்கே செக்யூரிட்டியே இல்லை, யார் வேணால் பைபாஸ் பண்ணலாம். தென் யூ கேன் ஜஸ்ட் நோட்டீஸ் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட S3 பக்கெட் வந்து அயர்லாண்ட் ரீஜனில் யோஸ்ட் ஆயிருக்கு. பட் இந்த URL வந்து பப்ளிக்லி அவைலபிள். ஸோ இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் எண்ட் பாயிண்ட்டை வந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லேட்டன்சி அதிகமாக இருக்கும், ஸ்பீட் அந்த அளவுக்கு இருக்காது. தேர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்சோ இட்ஸ் நாட் வெரி குட். டு மேக் இட் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் பெர்ஃபார்மெண்ட் அங்கே தான் நமக்கு CloudFront வருது. ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ டு த CloudFront டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃபார் நவ் S3 ஹோஸ்டிங் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இது ஒரு சிம்பிள் வெப்சைட் ஹோஸ்டிங். இது நம்ம மோர் எஃபிஷியண்ட்டாகவும் மோர் யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஸ்கேலபிள் அண்ட் ஆல்சோ வித் ரெடியூஸ் லேட்டன்சி. தட்ஸ் வேர் த ரியல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் இன். இந்த எல்லா க்ரைட்டீரியா யோசிக்கிறப்ப தான் நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு க்ளவுட் டெவலப்பர் ஆர் ஆர்கிடெக்டாக யோசிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு CloudFront டிஸ்ட்ரிபியூஷன் க்ரியேட் பண்ணுறது. நான் ஆல்ரெடி இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் த டொமைன் நேம். பேசிக்கலி CloudFront எடுத்துக்கிட்டோன்னா அது பேசிக்காக என்ன பண்ணுன்னா இட்ஸ் கால்ட் அ குளோபல் CDN, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். திஸ் பேசிக்கலி கேஷ் ஆல் யோர் டேட்டாஸ் இந்த எட்ஜ் லொக்கேஷன்ஸ்னால் லைக் AWS வந்து குளோபலி நிறைய லொக்கேஷன்ஸில் வந்து டேட்டா சென்டர்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தோன்னா நமக்கு ஹைதராபாத்தில் இருக்குது, மும்பையில் இருக்குது, நியூ டெல்லியில் இருக்குது. இந்த மாதிரி சிட்டிஸ்லலாம் அவங்க வந்து டேட்டா சென்டர்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அரவுண்ட் தி வேர்ல்டு எல்லா சிட்டிஸ்லேயுமே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் டேட்டா வந்து CloudFront கேஷ் பண்ணி வச்சுருக்கோம். பட் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் வந்து உங்களுக்கு அயர்லாண்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப இப்போ யூசர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது பக்கத்தில் உள்ள எட்ஜ் லொக்கேஷன்ஸ் பார்த்தோம், ஹைதராபாத் அது என்ன எட்ஜ் லொக்கேஷன்ஸோ அங்கேருந்து உங்களுக்கு டேட்டா ரிட்ரை பண்ணி தரப்போ உங்களுக்கு இதில் ஸ்பீட் அதிகமாக இருக்குது, லேட்டன்சி ரெடியூஸ் ஆகுது, பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுமே தி வில் ஃபீல் லைக் ஓகே திஸ் இஸ் ஸோ எஃபிஷியன்ட் பெர்ஃபார்மெண்ட் சிஸ்டம்ன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் வை ஆடிங் CloudFront மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் இன் யோர் ஆர்கிடெக்சர். ஸோ இதில் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா we just pointed that to the S3 bucket. வேறு இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா you can also give the user friendly domain name. இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த நேமை நீங்கள் கொடுத்து நீங்கள் ஒரு TLS சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ணி you can just work around on that. இப்போ வந்து டொமைன் நேம் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு we are going to access that object, S3 object. Yes, boom, the website is there with is coming from the CloudFront part. இங்கே நம்ம ஸ்லைட்டாக ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து S3 பக்கெட் நம்ம வந்து பப்ளிக்காக வச்சுருந்தோம்ல. ஸோ திஸ் ஒன் we are going to make it as private. அப்படி இல்லைனா இப்போ CloudFront URL கூட பைபாஸ் பண்ணி S3 ஆப்ஜெக்டாக அவங்க டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம் பிகாஸ் அது ஆல்ரெடி பப்ளிக்கில் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ரைவேட் ஆக்க போகிறோம். இதையும் ப்ரைவேட் ஆக்கிட்டு நம்ம இங்கே வந்து பெர்மிஷன்ஸ் கிராண்ட் பண்ணியிருந்தோம்ல, இதையுமே நம்ம மாற்ற போகிறோம் பெர்மிஷன்ஸ். இது என்ன பண்ண போகிறோம்னா ஒன்லி we are going to allow only CloudFront to access this S3 bucket. இப்போ பார்த்தீங்கன்னா only CloudFront ரிசோர்ஸஸ் வந்து CloudFront distribution which is our distribution. இந்த ARN எடுத்து இந்த CloudFront distributionல ஆட் பண்ணியிருக்கோம். we are allowing only that particular resources to access this S3 bucket. ஸோ இப்போ நம்ம அதே வெப்சைட்டை போயிட்டு ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அந்த டொமைன் நேம் வச்சு, CloudFront டொமைன் நேம் வச்சு. it's still working, you can just see, but with more security this time. ஏன்னா S3 பக்கெட்டை வந்து CloudFront-ஆல் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், யாராலும் இப்போ பைபாஸ் பண்ணி அந்த ஏன்னா ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் நமக்கு ப்ரைவேட்டாக இருக்குது, no one can able to access that. latency is reduced because எங்கேருந்து வேணால் இந்த யூசர் ஆக்சஸ் பண்ணாலும் CloudFront ஆல்ரெடி எட்ஜ் லொக்கேஷன்ஸில் வந்து கேஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் latency will be reduced, speed is higher, so this time is more efficient, user friendly website is there, it's ready now. So இதுதான் இன்னைக்கான சிம்பிள் ப்ராஜெக்ட் which நான் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸாக கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், எல்லாத்துலேயுமே ஒர்க் அரவுண்ட் பண்ண போகிறேன், AI + cloud-யுமே இதில் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ stay tuned with me, please subscribe and support and see you all on the other video. Bye.